ரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை கிருபை தருகின்ற தேவனல்லவா. ரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை கிருபை தருகின்ற தேவனல்லவா. பாடி சோத்தரிப்பே சங்கீர்த்தனம் பண்ணிடுவே. நான் பாடி சோத்தரிப்பே சங்கீர்த்தனம் பண்ணிடுவே. உம்மிலென்று மகிழ்ந்திடுவே. உம்மிலென்று மகிழ்ந்திடுவே. ரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை கிருபை தருகின்ற தேவனல்லவா. சாரோனின் ரோஜானிரே சீயோனின் பெரியவரே. சாரோனின் ரோஜானிரே சீயோனின் பெரியவரே. சாத்தானை ஜெயிக்க சத்துவம் அளிப்பில் பாடுவேன் அல்லேலூயா. சாத்தானை ஜெயிக்க சத்துவம் அளிப்பில் பாடுவேன் அல்லேலூயா. பாடி சோத்தரிப்பே சங்கீர்த்தனம் பண்ணிடுவே. நான் பாடி சோத்தரிப்பே சங்கீர்த்தனம் பண்ணிடுவே. உம்மிலென்று மகிழ்ந்திடுவே. உம்மிலென்று மகிழ்ந்திடுவே. ரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை கிருபை தருகின்ற தேவனல்லவா. காருண்யமுள்ளவரே கரம் பற்றி நடத்திடுமே. காருண்யமுள்ளவரே கரம் பற்றி நடத்திடுமே. கண்மணி போல காத்திட்டதாலே பாடுவேன் அல்லேலூயா. கண்மணி போல காத்திட்டதாலே பாடுவேன் அல்லேலூயா. பாடி சோத்தரிப்பே சங்கீர்த்தனம் பண்ணிடுவே. நான் பாடி சோத்தரிப்பே சங்கீர்த்தனம் பண்ணிடுவே. உம்மிலென்று மகிழ்ந்திடுவே. உம்மிலென்று மகிழ்ந்திடுவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 102. துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி யெகோவாவினிடத்தில் தன் மனவேதனையை தெரியப்படுத்தும் விண்ணப்பம். ஒரு விண்ணப்பத்தை நாம் இங்கே ஒரு ஜெபம், அது துயரப்படுகிறவன் ஜெபிக்கிற ஜெபமா. இது எப்போன்னா ஒரு பாடுபடும் பரிசுத்தவானின் ஜெபம். பாடுபடும் ஒரு பரிசுத்தவானின் ஜெபம். இன்றைக்கி நீங்கள் பாடுகள் பட்டுட்ருக்கிறீங்களா? ஒரு நெருக்கடியின் ஊடாக நீங்கள் போயிட்டுருக்கிறீங்களா? இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஒரே ஒரு 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 நம்பிக்கை, ஜெபம் செய்யுங்கள். ஜெபம் பண்ணுறார். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். என் கூப்பிடுதல் உம்முடைய சமூகத்தில் சேர்வதாக. என் ஆபத்து நாளில் ஒரு முகத்தை எனக்கு மறைக்க வந்தீங்கப்பா. உங்களுடைய செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுற நாளில் எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். என் நாட்கள் புகையைப் போல ஒளிந்தது. என் எலும்புகள் ஒரு கொல்லியைப் போல எரியுண்டது. என் இருதயம் புல்லை போல வெட்டுண்டு உலர்ந்தது. என் போஜனத்தை புசிக்க நான் மறந்தப்பா. என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்கிறது. வனாந்திர நாரைக்கு ஒப்பானேன். பாலான இடங்களில் தங்கும் ஆந்தையை போலானேன். அதாவது தன்னுடையதான வேதனையை நிறைய இந்த உதாரணங்களால் அவன் சொல்லி சொல்கிறத அங்கே பாருங்களேன். அதாவது நாட்கள் எப்படி போகுதான்? புகையை போல போகுதான். எலும்பு எப்படி எலும்பெல்லாம் அப்படி எரியுதான். எப்படி இருந்தால் ஒரு கொல்லிக்கட்டை எரிய தீக்குள்ளே அடுப்பில் வச்சுருக்குதான. ஆமாம்,
சொல்லி குச்சி எறிகிற மாதிரி எரியுதான். இருதயம் வந்து புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்து போயிடுச்சான். போஜனத்தை புசிக்க மறந்தனா. பெருமூச்சின் சத்தம் அது எலும்புகள் மாம்சத்தோடு ஒட்டிக்குதான். அப்படி மேலே மூச்சு இழுக்கும்போது ஒட்டிக்குதான். ஸ்தோத்திரம். வனாந்திரத்தில் நாரை எப்படி கூப்பிடுமோ அது மாதிரி கூப்பிடுறானா. பாலானில் ஆந்தை எப்படி ராத்திரி கத்திக்கிட்டு இருக்குமோ அது மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறானா. ஏன்னா அவனுக்கு ஒரு சஞ்சலம், அவனுக்கு ஒரு வருத்தம், சொல்வதற்கு ஆள் இல்லை, புலம்புறான், துடிக்கிறான். நித்திரை இல்லாமல் வீட்டில் தனித்திருக்கும் குருவி மாதிரி மேலே உட்காந்துருக்க குருவி, வீட்டுக்கு தனித்து இருக்கிற குருவி மேலே உட்காந்துட்டு அப்பப்போ கீயான்னு சத்தம் போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா சில குருவி, அது மாதிரி உட்காந்துக்கிட்டு விக்கல் எடுத்துக்கிட்டு இருக்கிறானா. 8ஆம் வசனம் சொல்கிறார், நாடோறும் சத்துருக்களை நிந்திக்கிறாங்களா, மூர்க்க வெறி கொண்டவங்க சாபம் விடுறாங்களா, இன்னும் உயிரோடு இருக்கியான்னு. அப்புறம் 9ஆம் வசனம், ஆண்டவரே நீங்களும் வேறு என்னை உயர தூக்கி அப்படி நல்ல உயர வச்சுருந்தீங்க, இப்போ கீழே மேலேருந்து கீழே தள்ளி போட்டிங்க, நொறுக்கிட்டீங்க என்னைய. உங்கள் சினத்துக்கும் கடுங்கோவத்துக்கும் நான் ஆளாயிட்டேன். இப்போ நான் சாம்பலை அப்பமாக சிங்காரத்தில் உட்கார்ந்துருந்தவன் இப்போ சாம்பலை புசிக்கிறேன். என் பானங்களை கண்ணீரோடு கலந்துட்டுருக்கிறேன். என் நாட்கள் சாய்ந்து போகிற நல்ல மாதிரி புல்லை போல உழந்து போகிற நாட்கள் அப்படியே சாயங்காலம் முடிஞ்சு எப்படி இருட்டு வருமோ அது மாதிரி வேகமாக என் நாட்கள் கரைஞ்சி போயிட்டுருக்குது. அப்படி தன்னுடைய நிலைமையை, தன்னுடைய நிர்பந்தமான நிலையை சொல்கிறான். நாரைக்கு ஒப்பான, ஆந்தையை போலான, குருவி மாதிரி உட்கார்ந்துருக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள். புல்லை போல் வெட்டுண்டு போனேன், புகையை போல் காணாமல் போகிறேன், கொல்லி மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு நீர் பதில் அளியும் ஆண்டவரே, என்னை தேற்றும் ஆண்டவரே, எனக்கு ஆறுதல் தாரும் ஆண்டவரே. நான் ஆறுதலற்று இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நான் பலனற்று இருக்கிறேன் ஆண்டவரே. நம்பிக்கையற்ற நிலையில் நம்பிக்கை இழந்து போய் இருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய எதிர்காலம் எனக்கு இல்லையோ என்று கதறுகிறேன் ஏசப்பா சொல்லிட்டு 12ஆம் வசனம் சொல்கிறார். இதெல்லாம் ஏன் நிலைமை இப்படி இவ்வளோ மோசமாக இருக்கு. ஆனால் நீரோ, கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கு நிற்கிறீர் ஆண்டவரே. உங்கள் பேர் தலைமுறை தலைமுறையாக நிற்கும்பா. நான் நம்புகிறேன். தேவரீர் எழுந்தருளுங்க, சீயோனுக்கு இரக்கம் செய்யுங்க. இப்போ எனக்கு இரக்கம் செய்யுங்க, உம்முடைய தேசத்துக்கு இரக்கம் செய்யுங்க. அதில் தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் கல்லுகள் மேலே வாஞ்ச வைத்து மண்ணுக்கு பரிதபிக்கிறாங்க. நீர் சீயோனை கட்டி மகிமையிலே வெளிப்படுவார். விசுவாசத்தோடு பேசுகிறார். இப்படிப்பட்ட நேரத்தில் அவநம்பிக்கையான சூழலில் ஸ்தோத்திரம், சோர்வின் பள்ளத்தாக்கில் இருந்து ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுங்கள், அவருடைய மகிமையை சொல்லுங்கள். வாக்குத்தத்தம், சீயோனை கட்டி மகிமையில் வெளிப்படுவார். திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ண மாட்டார், விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் ராஜாக்கள் நம்முடைய மகிமைக்கும் பயப்படுவாங்க. இது பின் சந்ததியாருக்கு எழுதப்படும். சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். கர்த்தர் கட்டுண்டவர்களின் ஜெபத்தை கேட்பார். கொலைக்கு நியமிக்கப்பட்ட விடுதலை ஆக்குவார். உயர்ந்த தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து கண்ணோக்கமானார். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜாக்கள் ஏகமாய் கூடிக்கொள்வார்கள். சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். அவரை கர்த்தரை துதிக்கிறார், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார், அவரை ஸ்தோத்தரிக்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு 23ல், என் வழியில் என் பலனை ஒடுக்குனீங்க, என் நாட்டில் குறுக பண்ணீங்க. அப்போ நான் ஜெபம் பண்ணேன், பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதீங்கப்பா, உங்களுடைய வருஷங்கள் தலைமுறையாக இருக்குமே. நீர் ஆதியிலும் பூமியை அஸ்திவாரப்படுத்தினி, வானங்கள் உடைய கரத்தின் கிரியா இருக்குதப்பா. அவள் எல்லாம் அழிஞ்சு போனாலும் நீரோ நிலைத்து இருப்பீராண்டவரே. அவள் எல்லாரும் பழமையான வஸ்திரம் போல பழமையாக போயிடும். அதெல்லாம் ஒரு சால்வையை போல நீங்கள் மாற்றுவீங்க, எல்லாம் மாறி போயிடும். நீரோ மாறாதவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீரோ மாறாதவர். அங்கே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க, 12ஆம் வசனத்தில், நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர், மாறாதவராக இருக்கிறீர். அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. உடைய அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், சந்ததி நிலை பெற்றிருக்கும், இல்லாமல் போவதில்லை. நான் இது அவநம்பிக்கையின் பள்ளத்தாக்கிலிருந்து எழும்பி வருவேன். நான் சோர்வின் பள்ளத்தாக்கிலிருந்து எழும்பி வருவேன்.
என்னுடைய எலும்புகள் மறுபடியும் புஷ்டியாகும். என் மாம்சம் மறுபடியும் களி கூறும். நான் மறுபடியும் கர்த்தரில் களி கூர்ந்து அவரை மகிமைப்படுத்துவேன். கர்த்தர் என் ஜெபத்தை தள்ள மாட்டார். என் விண்ணப்பத்தை அவர் அங்கீகரிப்பார். அவர் எனக்கு பலனை தருவார். நான் அவரை மறுபடியும் ஆராதிப்பேன். அவன் உயர்ந்த ஸ்தலத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து என்னை விடுவிப்பார். ஒரு நம்பிக்கையான வார்த்தை. சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் இப்போது இருக்கிற அந்த சூழலில் இந்த புலம்பிக் கொண்டே இருக்க மாட்டீங்க. உங்களுடைய புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். ஆமேன், ஆமேன். காட் bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 102வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி தன் வியாகுலத்தை கர்த்தரிடத்தில் தெரிவிக்கிறதான சங்கீதம். இப்போ இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டியது என்ன? நமக்கு துயரமோ துக்கமோ நம்முடைய வியாகுலமோ வரும்போது கர்த்தரிடத்தில் நம்ம என்ன செய்யணுமா? நம்முடைய தானே வியாகுலங்களை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த சங்கீதத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவருடைய தான நிலைமையே சொல்லுகிறார். ஆபத்து நாளில் ஆண்டவரே உங்களுடைய முகத்தை நீங்களும் எனக்கு மறைச்சிடாதீங்க, உங்களுடைய செவியை சீக்கிரமாக சாய்ச்சி தீவிரமாக எங்களுக்கு பதில் கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவர் சொல்கிறாரு, நாட்கள்லாம் எப்படிப்பட்டது, நாட்கள் மனுஷனுடைய நாட்கள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அது எப்படி இருக்குதான், புகையை போல் அது ஒளிந்து போகிறது, அது சாய்ந்து போகிற நிழலை போல இருக்கிறது. அடுத்தது புல்லை போல் எப்படிப்பட்டதான வாழ்நாள் உலர்ந்து போகிறது. என்றைக்கு மனுஷன் முடிவானே நமக்கு ஒருத்தருக்கும் தெரியாது. மனுஷனுடைய வாழ்நாள் அப்படிப்பட்டது, குறுகினது அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்லும்போது வனாந்திர நாரைக்கு ஒப்பானேன்னு சொல்கிறாரு. பாழான இடங்களில் தங்குகிற ஆந்தையை போல் இருக்கிறேன். அவருடைய தானே துயரம் என்னன்றது நமக்கு தெரியல. தனித்திருக்கிற குருவியை போல் என்ன செய்கிறாராம் அவர் என்ன செய்கிறாராம், அது கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அதை போல் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். இக்கட்டான நேரம் சூழ்நிலை தேவனை நோக்கி கூப்பிடுவோம். இந்த நாள் நம்ம இப்படிப்பட்டதான அதாவது சத்துருக்களுடைய தானே நிந்தைகள், அவமானங்கள், அவருடைய தானே நிந்தையான பேச்சுக்கள் சொல்கிறாரு. கர்த்தாவே நீரும் என்னை உயர தூக்கி தாழ தள்ளிட்டீங்களப்பா, நீங்களும் என்னை என்ன செய்யிட்டீங்க, இந்த விஷயத்தில் கைவிட்டுட்டீங்களேன்னு சொல்லி நிச்சயமாக அவர் கைவிட மாட்டார். அவர் அனுமதிக்கிறதுக்கு காரணங்கள் உண்டு. நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆமாம், இந்த நாளில் நம்ம ஜெபிப்போமா? கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, தேவரீர் நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீரப்பா. கர்த்தாவே ஆமெனப்பா, நிச்சயமாக அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரத்தையும் நீங்கள் ஒரு நாளை வச்சிருக்கிறீங்கப்பா. நிச்சயமாக ஆமெனப்பா, எல்லாவற்றுக்கும் ஒரு பதில் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீரோ மாறாதவராக இருக்கிறீர். உங்களுடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லையப்பா. கர்த்தாவே தலைமுறை தலைமுறையாக எத்தனையோ தலைமுறையாக அப்பா நீர் தாங்கி நடத்துகிறவர், எங்களையும் தாங்கி நடத்துவீர். இந்த பாதைகளையும் கடினமான பாதைகளையும் கடந்து செல்ல எங்களுக்கு அப்பா அனுமதித்திருக்கிறீரப்பா. கர்த்தாவே அவைகளையும் நாங்கள் தாண்டி செல்வோம்ப்பா. தீயையும் தண்ணீரையும் கடந்து செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுவீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.